எங்க கூட்டணியை உடைக்க தான் செய்வான். நீ உடைக்கல, எத்தனை கட்சிகள எத்தனை கூட்டணிகளை நீங்க உடைச்சிங்க, காப்பாத்திக்குவாங்க. முடியலன்னா விலை கொடுங்க. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். இல்லைன்னா வராதிங்க அரசியலுக்கு, வீட்டிலேயே இருங்க. இல்ல வேற ஏதாவது நீங்கள் உத்தியோகத்தை பார்த்து கொண்டு போகலாம். ஐயோ எங்க கூட்டணியை உடைப்பான், நீங்க ஏன் பலியா? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க விசிகா தான் காரணம். ஆதவர்ஜுனான்றவர் யாரு? அவர் கட்சிக்குள்ள ஒரு வருஷத்துக்கு முன்னால வராரு. அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு அவ்வளவு பெரிய உயரிய பொறுப்பை கொடுத்தது யாரு? திருமா. தேர்தல் முடிஞ்ச பிறகு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 5 மாசமா பிரச்சனையோட மூல வேறு யாரு? ஆதவர்ஜுனா தான். திமுக ஏதாவது பேசுனாங்களா? இல்ல. கட்சியில எங்க நிக்குது? அது மன்னராட்சின்றதுல நிக்குது. பிறப்பால ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாருன்றதுல நிக்குது. ஆரம்பிச்சது யார் சார்? இல்ல நீங்க இன்னொரு சொன்னீங்க சார், திமுகவில் இந்த மாதிரி நிர்வாகிகள் தரப்புல எல்லாருமே அந்த மாதிரியான கருத்து இருக்குது, வெளியேற்றுங்கள் விசிகாவை அப்படிங்கிறதான் ஒருமித்த குரலா இருக்கு. அதே போன்று விசிகாவுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அல்லது அவருடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆகட்டும், அவருடைய கருத்து ஒட்ட என்னவா இருக்கு? எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிர்வாகிகளில் ஒரு தரப்பு கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறது. வெகு சிலர் கூட்டணி வேண்டாம் என்று விரும்புகிறார்கள். தொண்டர்கள் மத்தியில் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கு. என்ன நம்ம தலைவர் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாரு, அதில் என்ன தப்பு? எங்கள் தலைவருக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறது என்ன தப்புன்னு தொண்டர்கள் மத்தியில், அது பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக தொண்டர்கள் மத்தியில் ஓரளவுக்கு மேலேயே ஆதவர்ஜுனா கருத்துக்கு வரவேற்பு இருக்கிறது. நம்ம எதுக்கு கூட்டணிக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு.